Morning students. Today we are discussing about second chapter human reproduction la mammary gland. What is mammary gland என்ன sir? Sir mammary gland அப்படிங்கிறது very important character or important gland for யாருக்கு அப்படினா mammals. ஓகே ஒண்ணு இது யாருடைய மாடிஃபிகேஷன் அப்படினு கேட்டா ஸ்வெட் கிளாண்ட். அப்ப மெமரி கிளாண்ட் அப்படிங்கிறது மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். ஓகேவா? வியர்வை சுரப்பியோடைய மாறுபாடுக்கு பெயர் தான் தட் இஸ் மெமரி கிளாண்ட் அப்படினு சொல்லுவோம். தட் இஸ் பிரசன்ட் இன் both sex. இது எங்க சரி இருக்கு அப்படினா both sex. மேல்லயும் இருக்கு அதே மாதிரி இருக்கு அப்படினா ஃபீமேல்லயும் இருக்கு. ஓகே இப்ப மேல்ல எப்படி இருக்கும் ஃபீமேல்ல எப்படி இருக்கு? மேல்ல பாத்தீங்கன்னா ருடிமெண்டரி அப்படின்னு கேட்டா தட் இஸ் அன்டெவலப்டு வளர்ச்சி அடையாம தட் இஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம் எச்ச உறுப்பாக. ஓகே தட் இஸ் ருடிமெண்டரி. ஓகே இப்ப மெமரி கிளாண்ட் இன் மேல் பாத்தீங்க அப்படின்னா ருடிமெண்டரியா இருக்கும் தட் இஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன் அது எச்ச உறுப்புன்னு சொல்லுவோம். there is no use to not developing. அதே சேம் ஃபீமேல்ல பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷனலா இருக்கும். ஃபீமேல்ல பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷனல் செயல்படக்கூடிய ஒரு உறுப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. சரிப்பா இப்போ மெமரி கிளாண்ட் எவ்வளவு சைஸ் இருக்கு? இப்போ பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட் located into where அப்படினு கேட்டா thoracic region. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. மெமரி கிளாண்ட் எங்க இருக்கு அப்படினு கேட்டா thoracic region. Okay, that is a pair of memory gland. That is presence of where அப்படிங்கற thoracic region. இப்ப நம்ம பாடி ஒரு 5 டிவிஷனா டிவைட் பண்ணலாம். ஓகேவா? that is வந்து பாருங்க இந்த ரீஜன் என்னன்னு கேட்டா that is a cervical region. then thoracic region, abdominal region, then lumbar region அப்படி டிவைட் பண்ணுவோம். அப்ப thoracic region chest. ஓகே உங்களுடைய chest பகுதிக்கு என்ன பேர் அப்படினா thoracic region அப்படினு சொல்லுவோம். a pair of memory gland located into thoracic regions of our body ன்னு சொல்லுவோம். சரி இல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய கிளாண்டுலா டிஷ் இருக்கு. ஓகேப்பா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வரையலாம் பாரு. மேக்ஸிமம் that is a rough diagram. Okay, that is mammary gland. இப்போ the mammary gland containing presence of என்ன சார் அப்படிங்க கேட்டா glandular tissue. அதுல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்க கேட்டா glandular tissue. இப்போ mammary gland consists இதுல நிறைய என்ன இருக்குன்னா glandular tissue இருக்கும். That is a sac like tissue ன்னு சொல்லுவோம். Next variable quantity of fat. Variable quantities of fat கொழுப்பு. ஓகேவா? then next ஓகே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினு கேட்டா various quantity of fat அப்படினு சொல்லுவோம். ஒரு சைடு வந்து பார்த்தா அப்படினா கொழுப்பு பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படினா காணப்படும். then next மீடியன்ல அப்ப the median containing nipple. மீடியன் என்ன சார் இருக்கு அப்படினா nipple இருக்கு. ஓகே தென் இது ஒரு சைடு. தென் இத சரவுண்ட் பண்ணி இருப்பது எது சார் அப்படினு கேட்டா மெயினா பிக்மெண்டட் ஏரியா. அப்ப இது ஃபுல்லாவே என்னன்னு கேட்டா பிக்மெண்டட் ஏரியா தான். இத சரவுண்ட் பண்ணி இருப்பது எது சார் அப்படினு கேட்டா பிக்மெண்டட் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே தட் இஸ் a pigmented area. இந்த பிக்மெண்டட் ஏரியாவுக்கு என்ன பேர் அப்படினா ஏரியோலா. ஓகே பிக்மெண்டட் ஏரியாவுக்கு என்ன பேர் அப்படினு சொல்ல ஏரியோலா அப்படினு சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் ஓகே அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நிறைய வேரியஸ் கிளாண்ட். ஓகே several sebaceous gland.
several sebaceous. Sebaceous means என்னன்னு கேட்டா oil gland. Sebaceous means என்னன்னு கேட்டா oil gland அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த sebaceous gland எங்க சார் பாவதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா areolar gland தான். Okay, that is present in where or found in where அப்படின்னு கேட்டா that is a surface. யாருடைய surface? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த areolar surface இந்த ரீஜன்ல. அப்ப sweat gland உடைய வேலை சரி sebaceous gland எதை செக்ரீட் பண்ணும்? sebum. What are the use of sebum? The sebum lubrication, oil content அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் கண்டென்ட்டா வச்சுக்கோ ஒண்ணு. சரிங்க, ஓகே. இப்போ இங்க என்ன சார் பண்ணா ரெடியூஸ். அப்ப எதை சார் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா அங்க ஏற்படக்கூடிய கிராக். ஓகே, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வெடிப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த வெடிப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றது, கிராக்கிங் டு ரெடியூஸ். இதனுடைய வேலை இங்க ரெடியூஸ் கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். வெடிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஓகே, இங்கப்பா the skin of the nipple அப்படின்னு சொல்லுவோம். reduce the cracking, skin of where அப்படின்னு கேட்டா nipple அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. then next அப்ப internally இப்ப இந்த memory gland can divided into many lobules. அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப இது இன்டர்னலி மெமரி கிளாண்ட் இன்டர்னலி டிவைட் 2 to மேக்ஸிமம் எவ்வளவு லோப்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 2 to 25 லோப்ஸ் இருக்கலாம். பை யாரால டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்டா ஒன்னு அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது இங்க மேக்ஸிமம் என்ன ஃபார்ம் ஆகுது இணைப்பு திசுக்கள் காணப்படும். அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஃபேட் ஒன்னு ஃபேட் மூலியமா அந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும். அடிப்போஸ் டிஷ்யூ மூலியமா அல்லது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுக்கள் மூலமாக டிவைட் ஆயிருக்கும். ஓகே, எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க 2 ல இருந்து 25 லோபியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இது ஒரு சைடு. சரிப்பா, ஈச் லோப்ஸ் ஒவ்வொரு லோப்ஸ் மேடப் ஆயிருப்பது எது சார் அப்படின்னு கேட்டா அசினி அல்வி அல்லது அல்வியோலை செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈச் லோப்ஸ் ஒவ்வொரு லோப்ஸ்லயும் மேடப் ஆயிருப்பது எது சார் அப்படின்னு கேட்டா each lobe is made up of acini or alveoli cells அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லோப்ஸையும் மேடப் பண்ணியிருப்பது என்ன சார் அப்படின்னா அஸ்னி செல்ஸ் அல்லது அல்வியோலை செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைன்டு பை எப்படி சார் அப்படின்னா எபித்தீலியல் செல்ஸ். இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அவுட்டர் லேயர், தட் இஸ் எபித்தீலியல் லேயர் ஆர் எபித்தீலியல் செல்ஸ். அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் அப்ப அந்த செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா செக்ரீட்ஸ் மில்க். இப்ப இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல் செக்ரீட்ஸ். எதை சார் செக்ரீட் பண்ணுது அப்படின்னு கேட்டா என்னது மில்க். The alveoli cells or acini cells can producing or secretes என்ன சார் அப்படின்னு கேட்டா மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் alveoli open to the எங்க சார் அப்படின்னு கேட்டா mammillary tubules. alveoli ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா mammillary tubules. ஓகே, இது மாதிரி நிறைய டியூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். alveoli open to the where அப்படின்னு கேட்டா என்னது that is mammillary tubules. செல்ல இருந்து இப்ப பால் எங்க மில்க் போகுது அப்படின்னு கேட்டா tubules-க்கு போகும். tubule means tube, ஒரு டியூப்க்கு போயிருச்சு. then tubules can join. அங்க இருக்கிற tubules எல்லாமே ஜாயின்ட் ஆகி உங்களுக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா mammillary duct வந்து பார்த்தா அப்படினா உருவாக்குது. அப்ப மேக்ஸிமம் இந்த tubules எல்லாம் சின்ன சின்ன tubules எல்லாம் ஒவ்வொரு செல்ல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன tubules எல்லாம் எதை சார் உருவாக்குது அப்படின்னு கேட்டா mammillary duct. ஓகேவா, mammillary tubules எல்லாம் என்ன உருவாக்கிருச்சு அப்படின்னு கேட்டா mammillary duct உருவாக்கிருச்சு. சரி போப்பு, அப்ப இங்க mammillary duct எல்லாம் ஜாயின்ட் ஆகி ஓகேவா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு அமைப்பை உருவாக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படிங்கறது தட் இஸ் ஒரு வைடர் mammary ஸ்ட்ரக்சர் உருவாக்குது சார். இப்ப இந்த வைடர் ஸ்ட்ரக்சர் இங்க வந்து ஒரு அகன்ற பகுதி மாதிரி காணப்படும்.
that is a mammillary ampulla அல்லது ஆம்புலே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஆம்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. that is a wider region. ஒரே லைன் தான். அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய செவரல் மேமலரி டக்ட் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டா வைடர் மெமரி ஆம்புலா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. சரிப்பா, இப்ப இந்த ஆம்புலா இருக்கு இல்லையா, மறுபடியும் உனக்கு என்ன சரி ஏற்படுத்துது? ஓகே, அப்ப இது எல்லாமே கனெக்டட். யார சார் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா லாக்டிபரஸ் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எதை கனெக்ட் பண்ணுகிறோம்? அங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு லாக்டிபரஸ் டக்ட்னு ஒன்னு இருக்கு. ஓகே, லாக்டிபரஸ் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த லாக்டிபரஸ் டக்ட் இருக்கு இல்லையா, சரி இதனுடைய வேலை என்ன? வாட் ஆர் தி யூஸ் ஆஃப் லாக்டிபரஸ் டக்ட்? ஓகே, இது உனக்கு என்ன படுத்துது அப்படின்னு கேட்டா தட் இஸ் நிப்பிள், அதாவது அண்டர் தி நிப்பிள். இது யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா நிப்பிளோட கனெக்ட் ஆயிருக்கு சார். இந்த லாக்டிபர் டக்ட் எக்ஸ்பாண்ட். ஓகே, எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லாக்டிபரஸ் சைனஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கும். இந்த எண்டு, அப்ப இந்த எண்டு உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? லாக்டிபரஸ் சைனஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். அப்ப இதுதான் ரிசர்வாயர் ஃபார் என்ன சார் அப்படின்னு கேட்டா மில்க். பாலை சேமித்து வைக்கக்கூடிய ஒன்று எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லாக்டிபரஸ் வந்து பார்த்தா அப்படின்னா சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்டிபரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியா ஒவ்வொரு லாக்டிபரஸ் டக்டும் ஓபன் எப்படின்னு கேட்டா செப்பரேட்லி, தனித்தனியா செப்பரேட் ஆகுது பை என்னன்னு கேட்டா ஒரு மைனூட் போர், ஒரு நுண்ணிய துளை மாதிரி காணப்படுது சார். எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? the surface of nipple. அப்ப அது வழியா உனக்கு என்ன ஆகும்னா மில்க் வந்து இஜாக்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட், இப்ப நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் எப்ப டெவலப் ஆகும்னு கேட்டா டூரிங் த வந்து பாத்தீங்க பிகின் பியூபர்ட்டி, ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மெமரி கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும். ஓகே சார், அண்ட் மேக்ஸிமம் ப்ரோக்ரஸ் கண்டினியூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு சார். எப்ப அப்படின்னு கேட்டா டூரிங் த எவரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போது மெமரி கிளாண்டோடைய ஆக்டிவிட்டி சைஸ் அண்ட் சேஃப் எல்லாம் வேரியஸ் ஆகும். அதே மாதிரி நான் பிரெக்னன்ட் உமனுக்கும் உனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணலாம்? இதனுடைய சைஸ் அண்ட் சேஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஏற்படலாம். சரி, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் டெவலப்ட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஃபேட், கொழுப்பு. ஓகே, ஃபேட் டெபாசிட்ஸ். ஓகே, அப்ப டஸ் நாட் ஹேவ் என்னன்னு கேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா அந்த எஃபிஷியன்சி ஆஃப் லாக்டேஷன். இது எதை டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டா லாக்டேஷன். ஓகேவா, அந்த மில்க் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, மில்க் செக்ரீட்டிங் பீரியட், அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லிடுவோம் சார். மெமரி கிளாண்ட் அப்படின்னு கேட்டா பால் சுரப்பின்னு சொல்லுவோம். that is a very important characteristics features of யாருக்கு அப்படின்னா mammals. இப்ப மெமரி கிளாண்ட் யாருடைய மாடிஃபிகேஷன்? ஸ்வெட் கிளாண்ட் உடைய மாடிஃபிகேஷன். இட் கேன் present in both sex, male and female அப்படின்னு சொல்லுவோம். மேல்ல rudimentary-ஆ இருக்கும், ஃபீமேல்ல வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும். இப்ப எவ்வளவு மெமரி கிளாண்ட் இருக்குன்னா பேரா மெமரி கிளாண்ட் இருக்கு. located into where அப்படின்னா thoracic region அப்படின்னு சொல்லுவாங்க. that is a chest region அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மெமரி கிளாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குன்னா நிறைய கிளாண்டுலா டிஷ்யூ, that is alveoli, asni cells சொன்னா இல்லையா, asni cells, alveoli cells, நிறைய கிளாண்டுலா டிஷ்யூஸ் இருக்கு. வேரியபிள் குவாண்டிட்டி ஆஃப் ஃபேட், that is adipose tissue ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி அதோட மிடில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்னது ஒரு மைனூட் பார்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. that is a nipple அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிப்பிள சரவுண்ட் பண்ணி இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா நிறைய பிக்மெண்டட் ஏரியா. அந்த பிக்மெண்டட் ஏரியா இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா ஏரியோலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏரியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல several sebaceous gland is present. அப்ப இந்த ஏரியோலா ரீஜன் சொல்லிருக்கோம், இதுலயே உங்களுக்கு என்ன இருக்கு? நிறைய இந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய sebaceous gland இருக்கும். ஓகே, நிறைய sebaceous gland. அப்ப sebaceous gland எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு கேட்டா சீபம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணும். that is ஆயில் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை ரெடியூஸ், எதை ரெடியூஸ் பண்ணுதுன்னா கிராக்கிங். ஓகேவா, கிராக்கிங் மீன்ஸ் என்ன? வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப கிராக்கிங் இன் தி ஸ்கின் ஆஃப் நிப்பிள், அந்த நிப்பிள்ல ஏற்படக்கூடிய கிராக் வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெடிப்புகள் வராமல் பாதுகாப்பதுதான் யாருடைய வேலை அப்படின்னா அந்த sebaceous gland உடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. Then next the memory gland can divided into many lobules, அதாவது 2 to 25 lobules பிரிக்கிறாங்க.
ஓகேவா? அப்ப எதால பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு கனெக்டிவ் டிஷ்யூனால, இங்க இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்கள்னால, அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கொழுப்பால பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்ப ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப், ஒவ்வொரு லோப்ஸையும் மேடப் பண்ணியிருப்பது யார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய அசினி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அல்வியோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அசினி செல்ஸ் அண்ட் அல்வியோலி செல்ஸ் உடைய வேலை என்ன சார் அப்படின்னா இட் கேன் செக்ரீட்ஸ் என்னன்னு கேட்டா மில்க் செக்ரீட் பண்ணுது. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்வியோலி ஓபன் டு எங்க அப்படின்னு கேட்டா மெமலரி டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெமலரி டிபியூல்ஸ் எல்லாம் ஒன்னா ஃபார்ம் ஆகி உனக்கு எதை ஏற்படுத்துனா மெமலரி டக்ட் ஏற்படுத்தும். மெமலரி டக்ட் உனக்கு எங்க சார் ஓபன் ஆகுது அப்படின்னு கேட்டா அது ஒய்டர் ரீஜன். அப்ப அந்த ஒய்டர் ரீஜன் என்ன பேர் அப்படின்னா மெமலரி ஆம்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெமலரி ஆம்புலா எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லாக்டிபரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு டியூப்ல ஃபார்ம் ஆகுது. அந்த லாக்டிபரஸ் ஓபன் டு எங்கன்னு கேட்டா லாக்டிபரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த லாக்டிபரஸ் சைனஸ் தான் ரிசர்வாயர் ஃபார் மில்க் அப்படின்னு சொல்லுவோம், பாலை சேமித்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மைனூட் ஓப்பனிங் வழியா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மில்க் இஜாகுலேட் ஆகும், அல்லது மில்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இப்ப நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளாண்ட் எப்ப சார் அப்படின்னா அந்த பியூபர்ட்டி பீரியட்ல டெவலப்மெண்ட் ஆகும். இது வந்து ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எப்ப சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்னா எவரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போது இதுல மாற்றங்கள் ஏற்படலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. பிரெக்னன்ட் உமன், அதாவது நான் பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு கிளாண்டுலார் ஸ்ட்ரக்சர் லார்ஜாவே காணப்படும். ஓகே, அண்டர் டெவலப்டு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரஸ்டோடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜாவே இருக்கு. இதுக்கு காரணம் டியூ டு அமௌண்ட் ஆஃப் ஃபேட். இது உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதிகப்படியா கொழுப்பு படிஞ்சிருக்கிறது தான். இது யாருக்கு? நான் பிரெக்னன்ட் உமனுக்கு. பிரெக்னன்ட் உமனா இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா மில்க் ஸ்டோர் ஆயிருக்கும் சார். பிரெக்னன்ட் லேடியா இருந்தா அங்க பால் ஸ்டோர் ஆயிருக்கு சார். இங்க நான் பிரெக்னன்ட் உமனா இருந்தா கொழுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதை சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் லாக்டேசன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரி, ஓகே, இது பாருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.